என்னோட ஸ்டைலில் சிம்பிளாக குயிக்காக ரசம் பண்ணலாமா? இதுக்கு மிக்ஸி ஜார் சின்னதை எடுத்துக்கிட்டு 2 பூண்டு, முழு பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஜீரகம் ஒரு 2 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், தக்காளி 2, ஒரே ஒரு காஞ்ச மிளகாய். இதெல்லாம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கிறேன். அதுக்கு முன்னாடி புளியை நல்லா கரைச்சி வச்சுக்கிறேன். சாதம் களைஞ்ச தண்ணியில். இல்லை நீங்கள் பருப்பு ரசம் வைக்கிறீங்கன்னா பருப்பு 3-4 விசில் விட்டு அந்த தண்ணியையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டு அள்ளும். இப்போ நான் இந்த புளியை நல்லா களைஞ்சிட்டு அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பில்லை கொத்தமல்லியை நல்லா கையிலேயே 2-3 மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இதுதான் ரசத்தோட பேஸு. உப்பு போட்டுக்கோங்க, மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இது ரசத்தோட பேஸுங்க. இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அடுப்பில் கடாய் வச்சுட்டு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணுங்கள். கீ கூட ஆட் பண்ணலாம். பட் நான் ஜென்ரலாக தேங்காய் எண்ணெய் இல்லை கடலை எண்ணெய் தான் ஆட் பண்ணுவேன். நல்லா காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் தான் கடுகும் உளுந்து போடணும். கடுகு நல்லா வெடிக்கணும். அப்புறம் ஒரு வரமிளகாய் ஆட் பண்ணிவிட்டு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த ரசத்தோட பேஸை இதில் ஊற்றி 2-3 மினிட்ஸுங்க பக்கத்துலேயே நில்லுங்க. ஃபுல் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா 2 மினிட்ஸு இந்த மாதிரி பபுள்ஸ் வரும். அப்படியே ஒரு பவுலில் மாற்றி மூடி போட்டு வச்சுருங்க. மூடி போடலன்னா வாசம்லாம் போயிடும். அவ்வளோதாங்க. என் ஸ்டைல் ரசத்தில் பூண்டு, ஜீரகம், மிளகு கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். ரசத்தோட டேஸ்ட் அள்ளும். நான்வெஜ்ஜோ மீல்ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த ரசத்தை குடிச்சா